டேய் தலை தாண்டா கெத்து. தளபதி தான் கெத்து. என்ன தளபதி தான் கெத்து? என்ன அதிகபட்சம் ஒரு வருஷம்னா ஒரு படம், அதுக்கு மேலே தாங்குவீங்களா நீங்க? ஏன்பா உங்க ஆளு இன்னும் 2 படம் தான் நடிப்பாரு. இதுல எங்க ஆள் வந்து பேஷனை ஃபாலோ பண்றாரா, படம் நடிப்பாரு, டிராவல் பண்ணுவாரு, பைக் ஓட்டுவாரு, கார் ஓட்டுவாரு, திரும்பி வந்து படம் நடிப்பாரு. உங்களால முடியுமா? அதெல்லாம் முடியும். நீங்க நான் உருட்டினாலும் தளபதி தான் எங்க மாசு. புரியுதா? என்ன உருட்டுறது போ. பிரசாந்த் நீல் கூடவே 2 படம் தொடர்ந்து. பிரசாந்த் நீல் யார் தெரியுமா? முதல்ல உங்க நாலேஜ்லாம் வந்து தமிழ்நாடுக்குள்ளதான் வந்துட்டாங்க பேசுறதுக்கு. அந்த படம் வெறும் போஸ்டர் தான் வரும். நீ ஒண்ணா கை நீட்டி பேசுற? கை பின்ன தளபதி அவ்வளவு திமிராயிச்சு அவனுக்கு. ஓ நீ அப்ப கை நீட்டியா? மூஞ்சலாம் வச்சிருப்பா. கையை வச்சு தளபதி பத்தி தப்பா பேசு. ஹாய் இர்ஃபான் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹே பிரியாணி மேன். ஹாய். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ என்ன நீங்க இன்னும் தளபதினே சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? இவன் தளபதி பத்தி என்கிட்ட வந்து பெருசா பேசுறான் ப்ரோ. இப்ப யூடியூப்ல ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, அது தெரியுமா தெரியாத உங்களுக்கு? என்ன பிரச்சனை? அதான் எனக்கும் அவனுக்கும் தான். உங்களுக்கும் பிரியாணி மேனுக்குமா? ஆமா. அப்படின்னா அடுத்த டாபிக் ரெடி. இப்பவே பேசி முடிச்சிடுவோமா? இப்பவே பேசுவோம். பேசுவோமே. உட்கார் சீக்கிரம் உட்கார். அங்க வேணாம், நான் ஒரு சப்ஸ்கிரைபர். நீ இப்படி வா. வந்து ஹாய் ஹாய் ப்ரோ. என்னதான் ப்ரோ பிரச்சனை? ப்ரோ அவன் தான் ப்ரோ முதல்ல பிரச்சனை ஆரம்பிச்சா. அவனை கேளு ப்ரோ. அதுதானே, நீ கேட்டு சொல்லு ப்ரோ. என்னதான் ப்ரோ ஆச்சு? நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்றாங்க ப்ரோ. நான் எப்பயுமே பண்ற வேலையை தான் பண்ணேன் ப்ரோ. அந்த வீடியோ அவன் பார்க்க மாட்டான்னு நினைச்சேன், பட் பார்த்துட்டு ட்ரிகர் ஆயிட்டான். நான் என்ன பண்றது ப்ரோ? அப்படி என்னதான் ப்ரோ சொன்னீங்க? ப்ரோ நீங்க அவனோட ஃபுட் பிளாக் வீடியோலாம் பார்த்துருக்கீங்களா இல்லையா? ப்ரோ நான் எப்படி ப்ரோ? நான் தான் உங்க சப்ஸ்கிரைபர் ஆச்சு. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோ அவன் பார்த்துருப்பீங்க, அவன் ஃபுட் பிளாக்லாம் போடுறான். பார்த்தீங்கன்னா இந்த தள்ளுவண்டி கடைலாம் பார்த்துருக்கீங்களா? ரோடு ஓரத்தில் தள்ளுவண்டி கடைலாம் இருக்கு ப்ரோ. ப்ரோ தள்ளுவண்டி கடை ரோடு ஓரத்தில் தானே ப்ரோ இருக்கும்? ப்ரோ நம்மளோட சப்ஸ்கிரைபரு. ப்ரோ பேசுங்க ப்ரோ, நீங்கள் பேசுங்க ப்ரோ. ரோடு ஓரத்தில் தள்ளுவண்டி கடை இருக்குது, அது ஓகே, தட்ஸ் ஓகே, அது பரவாயில்ல. ஆனால் வந்து அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா, சுற்றி இருக்க சரௌண்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா, நாய் பீ, மனுஷன் பீ, காக்கா பீ எல்லாமே இருக்குது ப்ரோ. இட்ஸ் டிஸ்கஸ்டிங். க்ளீனே கிடையாது. அங்கே போயிட்டு அவன் ஃபுட் ரிவ்யூ பண்ணிட்டு போடுறான் ப்ரோ. ப்ரோ பாயிண்ட் ப்ரோ என்னன்னு கேளுங்க ப்ரோ. என்ன பதில் ஏதாவது போட்டு விடுங்க இதுக்கு. ப்ரோ தள்ளுவண்டி கடையெல்லாம் ரோடு ஓரமாக தான் இருக்கும் ப்ரோ. என்னன்னா 8வது மாடியில இருக்கும். அது மட்டும் இல்ல, ரோடு ஓரமா அது இருக்கு, இது இருக்கு, நாய்பி இருக்கு, சாரி இருக்குன்றானே. அப்போ கார்பரேஷனை குறை சொல்றானே இல்ல கவர்மெண்ட்டை குறை சொல்றானே? கரெக்ட் தானே? கேளு ப்ரோ. கரெக்ட் தானே? கரெக்டாக தானே கேட்குறாப்ல, கேட்டு சொல்லு ப்ரோ. இது என்னன்னு சொல்லு ப்ரோ. ப்ரோ அவனுக்கு வந்து கிளென்லினஸ் வந்து இட்ஸ் நாட் அட் ஆல் இம்பார்ட்டன்ட். அவன் வந்து பப்ளிக் டாய்லெட்ல கூட உட்காந்து சாப்பிடுவான் ப்ரோ. ஆமா ப்ரோ, அவன் எங்க விட்டாலும் தின்னுவான். நீங்க சாப்பிட முடியுமா? என்னால சாப்பிட முடியுமா? உங்களால சாப்பிட முடியுமா? நான் கண்டிப்பா சாப்பிடவே மாட்டேன் ப்ரோ. அவன் எங்க வேணாலும் சாப்பிடுவான் ப்ரோ. அப்படிப்பட்ட ஜென்மம் அவன். கரெக்ட் ப்ரோ. என்ன ப்ரோ சொல்ல போறாரு? ப்ரோ என்ன இதெல்லாம் சொல்லுங்க ப்ரோ. ஏழைங்க சாப்பிட்ற இடம் அப்படிதான் இருக்கும் ப்ரோ. இடம் சுத்தமா இருக்கான்னு பார்க்காதீங்க, மனசு சுத்தமா இருக்கான்னு பாருங்க. அப்பனா தட்டு சுத்தமா இல்லைனா பரவாயில்லையா ப்ரோ? ப்ரோ என்ன ப்ரோ, நம்ம சப்ஸ்கிரைபரா இருந்து இப்படி இது பண்றீங்களா ப்ரோ? சரி கரெக்ட் தானேயா? நீங்க அதை பார்க்காம மற்றதை பத்தி பேசுறீங்க ப்ரோ. என்ன ப்ரோ? ப்ரோ என்ன ப்ரோ அவன் லூசு மாதிரி பேசுறான். மனசு சுத்தமா இருக்கணுமா? என்ன ப்ரோ மனசு சுத்தமா இருக்குது? நம்ம என்ன லவ் பண்ணி நான் கல்யாணம் பண்ணுவோம் போறோம்? நம்ம போறது இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு. அது கிளீனா இருந்தா போதும். மனசு கிணசுன்னு சொல்லிட்டு அவனுக்கு கம்பேரிசனும் பண்ண தெரியல ப்ரோ. அவனுக்கு கரெக்ட் ப்ரோ. நல்லா போட்டு விடுங்க ப்ரோ. என்ன பேசி பேசுறான் பாருங்க ப்ரோ. அவங்க லூஸ் மாதிரி பேசுவாங்க, குருட்டுக்கு. ரோடு ஓரமா இருக்கிற கடையில 40 ரூபாய்க்கு தோசை சாப்பிடலாம். இதே நீ போய் சோறாலையோ இல்ல தாஜிலோ போய் சாப்பிட முடியுமா? கரெக்ட் தானே? அங்கே போய் சாப்பிட முடியும் அவங்களால? ப்ரோ என்ன ப்ரோ? ப்ரோ ஏன் ப்ரோ சாப்பிட முடியாது? காசு இருந்தால் எங்கே வேணாலும் போய் சாப்பிடலாம் ப்ரோ. இது லாஜிக் ப்ரோ. இது வைத்திய மாதிரி பேசலாம் ப்ரோ. அவன் இப்படியே சிரிச்சே சமாளிச்சிருவான் அவங்க ஆளு ப்ரோ. நீ பதில கேளு ப்ரோ. ப்ரோ அவங்க நேரம் பாரு, இருட்டில் கூட கண்ணாடியை போட்டுக்கிறேன். இவன் என்னத்த பார்த்துருப்பாங்க ரோடு சுத்தத்தா? கரெக்ட் தானே ப்ரோ? அவன் பாரு ப்ரோ, குண்டா டேய் குண்டா பாரு, அவனை பாரு ப்ரோ, கரடி மாதிரி இருக்கான் ப்ரோ. என்னையா பாடி ஷேமிங்லாம் பண்றீங்க? அவனை வண்டலூர் பக்கம்லாம் போனா சொல்லுங்க, பிடிச்சி உள்ள போட்டுற போறாங்க. சரியில்லை ப்ரோ, அவனுங்க பாடி ஷேமிங்லாம் பண்றாங்க ப்ரோ. ப்ரோ பாடி ஷேவிங் பண்றதுக்கு நமக்கு பாடியாவது இருக்குது ப்ரோ. அங்க என்ன இருக்குது? டெட் பாடி மாதிரி இருக்கிறான் குருட்டுக்கு.
ப்ரோ அவன் பேசுறான். என்ன இவரு இப்படிலாம் பேசுனீங்க? ஓகே ப்ரோ அவர் ஓகே அப்போ இறங்கிட்டாரு ஸோ வில் பிரிங் அதர் திங்ஸ். நான் இப்போ மற்ற பாயிண்ட்ஸ்லாம் கொண்டு வரேன், அவர் அதுக்கு என்ன பதில் சொல்லலான்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இவன் இவ்வளோ பருப்பு மாதிரி பேசுகிறான்ல, அவனுக்கு பருப்பு இல்லைன்னு வச்சுங்க, அது வேற விஷயம். என்ன பண்ணியிருக்கான்னா அவன் ஒருத்தரை காலி பண்ணிட்டுருக்கான் ப்ரோ, தெரியல உங்களுக்கு? ஆமா ப்ரோ, நான் கூட பார்த்தேன், நியூஸ்லலாம் வந்துச்சு. கேளுங்க ப்ரோ, என்னன்னு கேளுங்க அதை. ப்ரோ என்ன ப்ரோ இது? ஆளை போட்டு தள்ளிட்டு பேசுறாங்க. என்ன பெரிய பருப்பு மாதிரி பேசிட்டு இருக்காங்கலாம் சொல்றேன். காட்டுமா பருப்பை பாக்குறீங்களா ப்ரோ? நாங்க ஒன்றும் இந்த பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு பத்தி பேசல ப்ரோ. நீங்க அந்த விஷயத்த சொல்லுங்க அவரை. ப்ரோ அது என்னன்னு சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ நானும் ஆளை போட்டு தட்ட மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இட்ஸ் ஆக்சிடென்ட் ப்ரோ. அப்படி போட்டு தள்ளி போலீஸ் என்ன சும்மா விட்டுருப்பாங்களா? அதானே கரெக்ட் தானே, போலீஸ் சும்மா விட்டுருப்பாங்களா? ப்ரோ இட்ஸ் ஆக்சிடென்ட் அதான் விட்டாங்களே, அதனால தான் கேட்குறோம் எப்படின்னு சொல்லிட்டு. சரி ப்ரோ, சரி ஆக்சிடென்ட் சொல்கிறான் இல்லை, அந்த வண்டி ஓட்டுனது யாருன்னு கேளுங்க ப்ரோ. அது என் மச்சான் ஓட்டினாரு. மச்சான் ஓட்டினாரா? சரி ஓகே, அதுக்கு எந்த ப்ரூஃபும் இல்லை. ஏன் உங்கள் மச்சான் ஓட்டினாரு? நீ ஓட்ட வேண்டியது தானே, உனக்கு ஓட்ட தெரியாதா வண்டி? ப்ரோ எனக்கு தெரிஞ்சு இவங்கிட்ட லைசன்ஸே இருக்காதுல்ல. நீங்கள் கரெக்ட் ப்ரோ, கண்டிப்பாக லைசன்ஸே இருக்காது ப்ரோ அவங்ககிட்ட. சரி ஓகே, எதனால் ஆக்சிடென்ட் நடந்து கேளுங்க ப்ரோ. எதனால் ஆக்சிடென்ட்? அவன் மச்சான் ஓட்டினார், ஓகே. எதனால் குடிச்சு ஓட்டினாங்களா? எப்படி ப்ரோ, எதனால் எப்படி ஆச்சு? இவர் பார்த்தாரு, இவர் அப்படியே என்கிட்ட லைசன்ஸ் இல்லைன்னு. முதல்ல இவங்ககிட்ட 2 வீலர் லைசன்ஸ் இருக்கான்னு கேளு. அது என்ன உண்மைதான் ப்ரோ. உங்ககிட்ட இருக்க வெளியே டிராவல் பண்றீங்க, அவங்ககிட்ட இல்ல உள்ளே உட்காந்து வீடியோ போடுறான் ப்ரோ. எப்படி ஆச்சு ப்ரோ? எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு ப்ரோ? வெளிச்சமே சரியா இல்லை ப்ரோ, ஆள் வந்தது தெரியல, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ப்ரோ. பாத்தியா, வெளிச்சம் எப்படியா ஒரு மனுஷன் வண்டி ஓட்டுவான்? ஓ வெளிச்சமே தெரியலையா? வெளிச்சமே தெரியாத அளவு அப்படி என்ன கார் எடுத்துன்னு போனாங்களா? என்ன வண்டி ப்ரோ? பென்ஸ் ப்ரோ. ப்ரோ பென்ஸ் எடுத்துட்டு போய் இவனுக்கு வெளிச்சம் தெரியும். பார்த்தீங்களா ப்ரோ, இவனுக்கு ஏதோ ஒரு குட்டியான எடுத்துன்னு போய் ஆக்சிடென்ட் பண்ணியிருந்தா கூட நம்ம ஒத்துக்கலாம், அதில் வெளிச்சம் தெரியாதுன்ட்டு. பென்ஸு நல்லா ஃப்ளட் லைட் மாதிரி வெளிச்சம் வரும். அப்போ இவனுங்களுக்கு சுத்தமாக கண்ணு தெரியலன்னு நினைக்கிறேன் ப்ரோ. இவனுக்கு என்ன பண்ணணும்னா நைட்டில் வண்டி ஓட்டக்கூடாது, பகலில் ஓட்டுங்க. அது கூட எங்கேயோ கிரவுண்டில் எங்கேயோ எடுத்துன்னு போயிட்டு ஓட்டுங்க, ரோட்லலாம் ஓட்டாதீங்க, புரியுதா? பண்ணுறதையும் பண்ணிட்டு ஒரு ஹியூமனிட்டி இல்லை, பேசலாம் பாருங்க ப்ரோ. பென்ஸ் லைட்டுக்கே உனக்கு கண்ணு தெரியல, அப்புறம் நீலாம் இது கார் ஓட்டுறாங்களா? ஆக்சுவலாக வந்து அவங்க வண்டி ஓட்டுறது பிரச்சனை இல்லை, அவங்க அந்த வண்டி வாங்க தான் உங்களுக்கு பிரச்சனை இல்லை ப்ரோ. நீங்கள் வண்டி வாங்கினா உங்களுக்கு பிடிக்கல ப்ரோ. ப்ரோ இவனுக்கு எப்படி மாத்திரானு பாரு ப்ரோ. மாத்திரம் பாருங்க, நீங்களே பாருங்க ப்ரோ. அவன் எல்லாம் வன்மத்தில் பேசுகிறான் ப்ரோ. ஏன்னா நான் காரு பங்களான்னு வசதியாக வாழ்ந்துட்டு இருக்கேன்ல, பொறாம எல்லாம் நான் கஷ்டப்பட்டு ஓய்ச்சது ப்ரோ. பொறாம. ஆமாம், இவர் பெரிய அம்பானி அதானி, பல கோடி சொத்துக்களுக்கு அதிபதி இவரை பார்த்து நாங்கள் பொறாமையில் பொங்குறோம் நாங்கள். நீ என்ன மிஞ்சி போனோம், 4 கார் வச்சிருப்பேன், 4 ஃப்ளாட் வச்சிருப்பேன், அவ்வளோதானே, இதுக்கு மேலே என்ன இருக்கு ப்ரோ? அது இல்லாமல் இந்த பணம்லாம் இவன் எப்படி சம்பாரிச்சான் நீங்கள் சொல்லுங்க ப்ரோ. அதுதான் கேவலமா எல்லா இடத்துலையும் போய் சாப்பிட்டுட்டு ஓசியில தருவாங்க, அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் கண்ட ஃபுட்டுலாம் எடுத்து ரிவ்யூ பண்ணி அப்படியே வீடியோஸ் போட்டு சம்பாதிச்சிட்டாங்க. அப்போ நீங்கள் மட்டும் எப்படி சம்பாதிக்கிறீங்க? எல்லாரும் பற்றி குறை சொல்லி தப்பு பேசி தானே சம்பாதிக்கிறீங்க. குறை இருக்கு சொல்கிறோம் ப்ரோ, இதில் என்ன தப்பு இருக்கு? இருக்கு சொல்றோம். ஆமா, இவங்களுக்கு நல்லதை பத்தி பேசவே தெரியல ப்ரோ. ப்ரோ சில்ற மாதிரி பிஹேவ் பண்றாங்க ப்ரோ. என்ன ப்ரோ இவங்களாம் நல்லது பண்ணா பேச போறோம், அப்படி எதுவுமே பண்றது இல்லையே. கரெக்ட் போட்டுங்க ப்ரோ. நல்லதுன்னு ஒன்று பண்ணாதானே ப்ரோ இவனுங்களுக்கு தெரியும் ப்ரோ. இதெல்லாம் வந்து ஃபுட் ரிவ்யூ வந்து சும்மா கிடையாது, புரியுதா? 4 இடத்துக்கு டிராவல் பண்ணி ஆகணும். ஹோட்டல்ல அவன் என்ன மாதிரி ஃபுட்டு செய்கிறான் அதெல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ எடுத்து வீடியோஸை போட்டு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன். நான் நக்கல் பண்ணி உட்காந்துக்கிறேன் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு சமைக்கிறது தான் கஷ்டம், சாப்பிட்றது கூட கஷ்டம் தான் சொல்றாரு அவர், என்ன பண்றது? ஓகே ப்ரோ, இப்படி தான் ப்ரோ இவர் பண்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கு. பட் ஆனால் நம்ம சொன்னா நான் வந்து எனக்கு வன்மத்தை கேட்குறேன், எனக்கு தற்கூரி இதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நானா தற்கூரி? என்ன ப்ரோ? என்ன ப்ரோ யார் யார் தற்கூரி? உங்களோட தற்கூரி ப்ரோ. இவனுங்க அப்பயே ஒத்துக்கல ப்ரோ. அவனும் ஒத்துக்க மாட்டாங்க ப்ரோ. இப்போ இன்னொரு விஷயத்துக்கு வரேன். முக்கியமான விஷயம் இவன் பண்ணியிருக்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜெண்டர் ரிவீல் பண்ணியிருக்கான். ஜெண்டர் ரிவீல் பண்றது இட்ஸ் அன் இல்லீகல் திங், இட்ஸ் இல்லீகல். அதை ஏன் பண்ணாம? ஆமா ப்ரோ, நான் கூட பார்த்தேன். அது என்ன வியூஸ் ஏத்துறதுக்கு தான், அதையும் ஒரு வீடியோவா போட்டு வியூஸ் பார்த்துருவாங்க. எக்ஸாக்ட்லி. என்ன ப்ரோ இது? அதை போட்டு தான் வியூஸ் வரணும் அவசியமே இல்லை ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ, என்ன ப்ரோ? ப்ரோ அவன் கிடக்குறான் ப்ரோ. இதை நான் பண்ணது துபாயில், இந்தியாவில் கிடையாது. இந்தியாவில் தானே சட்டப்படி கொடுத்துறேன். சொல்லுங்க.
கரெக்ட் தானே, துபாயில தானே பண்ணாரு. ஆமா, உங்களுக்கு துபாய் முன்ன பின்ன போயிருந்தா தான் தெரியறதுக்கு. நீங்க இங்க இருக்க அமிஞ்சி கரையே தாண்டிப்பீங்களானே தெரியல. இதுல பாஸ்போர்ட் இருக்குதான்னு இல்ல ப்ரோ, அம்ஜிகாரெல்லாம் முன்ன ஸ்கை வாக் அங்கதான் போயிட்டு இருந்தோம். இப்ப தாண்டியாச்சு. அப்படியே விஆர் மாலு அங்கெல்லாம் போறோம். அது ஒரு பெருமை வேற உங்களுக்கு. சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ப்ரோ சரிங்க ப்ரோ. ப்ரோ அதை விடுங்க ப்ரோ. அவன் ஃபர்ஸ்ட் அவனோட ஜெண்டர் என்னன்னு அவனை ரிவீல் பண்ண சொல்லுங்க ப்ரோ. பர்சனலா போறீங்க ப்ரோ. பாத்தீங்களா, பர்சனலா அட்டாக் பண்றானுங்க. அவங்க ப்ரோ ஏன் ஜெண்டரை பத்தி பேசுறான் அவன். எனக்கு கல்யாணம் ஆச்சு, குழந்தையும் பிறந்தாச்சு. முதல்ல அவனுக்கு கல்யாணம் ஆச்சான்னு கேளுங்க, குழந்தையாவது பிறக்குமான்னு கேளுங்க. என்ன ப்ரோ இவனுங்க? ப்ரோ இதெல்லாம் வந்து நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது ப்ரோ. பட் என்னோட ஜெண்டரை நான் இப்பயே இங்கேயே ரிவீல் பண்றேன் ப்ரோ. அவன் ரெடியான்னு கேளுங்க ப்ரோ. ஓகேவா கேளுங்க ப்ரோ. பண்ண சொல்லு ப்ரோ. நாங்க ரெடி தான். எப்ப ப்ரோ வாங்க ப்ரோ, இப்பயே ரிவீல் பண்ணிடுவோம் ப்ரோ. அவன் மட்டும் அவ்வளவு ரெடின்றான், இப்பயே காமிச்சிடுவான் ப்ரோ. அவன் லூசு மாதிரி பேசிட்டு இருக்கான். மொத்தமா என் சேனல்ல மூட்டு போறதுக்கு பேசிட்டு இருக்கான். நீ என்ன ப்ரோ அவ்வளோ இதுதான் பிளானா உங்களுக்கு? பாத்தியா, நேர்மையா ஜெயிக்க முடியலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சேனல் க்ளோஸ் பண்ண பாக்குறீங்க. யாரு நாங்களா? ஆமா. தப்பு எல்லாம் சொன்னா உங்களுக்கு கோவம் வருது. யாரு தப்புனா? யாரு தப்புனா? நீங்க தான் யார பத்தியும் இது எல்லாமே தப்பு தப்பா பேசுறீங்க. நேர்மையா உழைச்சு சம்பாதிக்கிறான் தெரியுதா? நேர்ல ஃபுட் ரிவ்யூ பண்ணி கஷ்டப்பட்டு ஊரா சுத்தி சம்பாதிக்கிறாப்ல. ஓசில சாப்பிடுறது உங்களுக்கு யாரு ஓசில சாப்பிடுறா? நீங்க தான் ஓசில சாப்பிடுறீங்க. வன்மத்தை கக்குறீங்க அப்படியே. உண்மையை சொன்னா உங்களுக்கு வன்மம் பொறாம இப்படிலாம் சொல்லிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு பேசவே தெரியலடா, தப்பு தப்பா பேசுறீங்க. சொன்னா அது உங்களுக்கு பதில் சொல்ல தெரியுதா? உனக்கு தெரியுதா? முதல்ல நீ என்ன ஓவரா பேசுற? யார பத்தி பேசுறேன்னு தெரியுதா உங்களுக்கு? எங்கால் கஷ்டப்பட்டு ஜெயிச்சவன்டா. உங்கால் அப்படியா ஒரே இடத்துல ரூம்ல உட்காந்து மொத்தம் தப்பு தப்பா பேச சம்பாதிக்கிறான். என்ன நானும் பாத்துட்டே இருக்கேன். நீ தப்பு தப்பா தான் பேசுறீங்க. அதே புறா அதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. சாதாரணமா நீ பேசி போயிருவீங்களா? பாடி ஷேமிங் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க.